ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஒரு ஹேர் கட் ஷேவ் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஆயில் மசாஜ் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஷேவிங் ஃப்ரீ, ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே சேர்த்து ஒரு விஷயம் பண்ணிக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆஃபர் வந்து நிறைய பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் லேடிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்ஃபெக்டாக எடுக்கிற ஆள் இருக்கணும். அதே மாதிரி ஜென்ஸுக்கு வந்து ஒரு ஹேர் கட் ஷேவிங் பண்ணுற அளவுக்கு பர்ஃபெக்டான ஆள் இருக்கணும். ஹேர் கட் ஷேவிங்னா என்ன மாதிரி மாடல் கொடுத்தாலும் பண்ணுற மாதிரி ஒரு பர்சனாக இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் இருக்கும். இப்போ நமக்கு சர்வீஸில் வந்து நிறைய சர்வீஸ் இருக்குது. ஹேர் கட், ஷேவிங், ஃபேஷியல், பெடிக்யூர், மேனிக்யூர் அண்ட் ஆயில் மசாஜ். அதே மாதிரி லேடிஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னா ஐப்ரோஸ். இந்தியாவில் இப்போல்லாம் இந்த கொரியன் மோகம் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்குது. அதனாலேயே இந்த பியூட்டி ட்ரெண்டு, அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்கின் கேர், அழகுனா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கொரியன் பியூட்டி ட்ரெண்ட்னால பியூட்டி பார்லர்கள்லாம் பயங்கர டிமாண்டே வந்துகிட்டு இருக்குதுங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டுமே ஒரு பியூட்டி பார்லர் பிசினஸ் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சக்சஸை கொண்டு வந்து கொடுக்காது. முக்கியமா இந்த ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய 3 விஷயங்கள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான சர்வீஸை நீங்க கொடுக்குறீங்களா, அதே மாதிரி பிரைஸ் எல்லாம் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த சர்வீஸுக்கு தகுந்த மாதிரி, அதே மாதிரி ஆஃபர் எல்லாம் அப்பப்போ கொடுக்குறீங்களா அப்படிங்கறதுல தான் உங்களோட பியூட்டி பார்லர் பிசினஸ் வெற்றிகரமா ஓடுறதுலயே இருக்குது. ஸோ இந்த 3 விஷயத்தையும் எப்படி நான் ப்ராஃபிட்டபிளா கையாளுறது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கிளிட்ஸ் அண்ட் கிளாம்ஸோட அந்த பியூட்டி பார்லர் ஓனரான பாரதி ராஜா சொல்லி கொடுக்க போறாரு. வாங்க கத்துக்கலாம். வெல்கம் டு பாஸ் வாலா பிசினஸ் தமிழ். நான் உங்க மேங்கலா. ஸோ சார் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கணும், அதில் என்ன மாதிரி சர்வீசஸ் கண்டிப்பாக கொடுக்கணும்? ஒரு பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நான் சொன்னது மாதிரி ஐப்ரோஸ் லேடிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்ஃபெக்டாக எடுக்கிற ஆள் இருக்கணும். அதே மாதிரி ஜென்ஸுக்கு வந்து ஒரு ஹேர் கட் ஷேவிங் பண்ணுற அளவுக்கு பர்ஃபெக்டான ஆள் இருக்கணும். ஹேர் கட் ஷேவிங்னா என்ன மாதிரி மாடல் கொடுத்தாலும் பண்ணுற மாதிரி ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்றது மாதிரி தான் எடுக்கணும். இப்போ நமக்கு சர்வீஸில் வந்து நிறைய சர்வீஸ் இருக்குது. ஜென்ஸுக்கு வந்து நார்மலாக எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ஜென்ஸ்க்கு வரும் ஹேர் கட், ஷேவிங், ஃபேஷியல்ஸ், பெடிக்யூர் அண்ட் மேனிக்யூர் அண்ட் ஆயில் மசாஜ் அண்ட் பிரைடல் மேக்கப். இந்த மாதிரி வந்துடும். இது ஆண்களுக்கு. அதே மாதிரி லேடிஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னா ஐப்ரோஸ், வேக்சிங், ஹேர் கட்டு, ஆயில் மசாஜ், பெடிக்யூர், மெனிக்யூர் அண்ட் மேக்கப்ஸ் இது எல்லாமே வரும். இதில் லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வேரியேஷன் என்னென்னா மேக்கப் கிடையாது. மேக்கப் வந்து ஜென்ஸ் வந்து அதிகம் எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போல்லாம் வந்து ஹேர் ஸ்டைலிங் தான் நிறைய. ஹேர் ஸ்டைலிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹேர் ஸ்டைலிங், ஹேர் ஸ்டைலிங் அண்ட் செட்டிங், ஹேர் செட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி தான் சர்வீஸ் இருக்குது. நம்ம என்னென்ன மாதிரி நாங்கள் இங்கே சர்வீஸ் என்ன கொடுக்குறோன்னா, இதில் ஆல் சர்வீஸ் அவைலபிள் இன் கிளிட்ஸ் அண்ட் கிளாம்ஸ். அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, பாடி மசாஜ் மட்டும் கிடையாது. நம்ம பார்லருக்கு வந்து அது தடை விதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ஜென்ஸுக்கு ஜென்ஸ் தான் பண்ணணும், லேடிஸ்க்கு லேடிஸ் தான் பண்ணணுன்றதில் அந்த ப்ரொஃபஷனலை நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். சார் இப்போ வந்துட்டு கேட்டலாக் எப்படி நீங்கள் தயார் செய்கிறீங்க? கேட்லாக் மீன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 22 வருஷமாக வளர்ந்துட்டுருக்கோமா, நான் நார்மலாக ஒரு 5 rupees சேவிங் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 5 rupeesல வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஒரு 100 rupees 200 rupees வரைக்குமே எல்லாமே பண்ணுறாங்க, சேவிங்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம எந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி குவாலிட்டி நம்ம கொடுக்குறோம், நம்ம என்ன மாதிரி இடத்துல இருக்கோங்கிறத வச்சு தான் ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணணும் மெயினாக. இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ நான் க்ரீன் டென்ஸில் வேலை செய்யும்போது ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கும், அது வந்து நான் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அங்கே எப்படி சார் இருந்துச்சு ப்ரைஸ்? ஆக்சுவலாக ப்ரைஸு ப்ளஸ் வந்து அங்கே டேக்ஸு எல்லாத்தையுமே இன்க்ளூடிங் பண்ணி தான் பண்ணுவாங்க. இது நார்மலாக இருந்ததுன்றதை விட அவங்களோட என்ன சொன்னால் அவங்களோட இன்டீரியர், அவங்களோட கம்பெனியோட ரோல், இதை வச்சு தான் அங்கே ப்ரைஸ் லிஸ்ட் போடுவாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு டீமே இருக்குது. இப்போது ஏ கிரேட் பார்லர், பி கிரேட் பார்லர், சி கிரேட் பார்லர்னு 3 டைப் ஆஃப் பிரிச்சுட்டு இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு இது சிட்டி லிமிட்குள்ளார இருக்குது, சிட்டி அவுட்டர் இருக்குது, இத்தனை கிரேட் பண்ணுவாங்க. கிரேட் பண்ணி தான் எஸ் பேஸ் ஆன் சிட்டி. இப்போ நீங்கள் இப்போ நான் சொல்கிறது வந்து எப்படின்னா, நம்மளோட லெவல்லன்னா சலூனில் இங்கே என்ன இப்போ ஒரு ஏரியா இருக்குது, இந்த ஏரியாவில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, இப்போ இந்த ஏரியாவில் இவ்வளோ சார்ஜ் பண்ணும்போது நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், நம்ம சார்ஜ் பண்ணுறோன்னா நம்ம என்னென்ன குவாலிட்டி கொடுக்குறோம் அப்படின்றத வச்சுது. இப்போ ப்ராடக்டோட குவாலிட்டி ப்ளஸ் நம்மளோட சர்வீஸோட குவாலிட்டி, நம்ம இருக்கிற இடத்தோட குவாலிட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ இந்த மெனு டிசைனுக்கு வந்து நீங்கள் தனியாக நீங்களே பண்ணீங்களா இல்லை வேறு ஏதாவது ஆள் வச்சு? இல்லை, ஆக்சுவலாக வந்து மெனு டிசைன் வந்து நாம் இன்னொருத்தரை வச்சு தான் பண்ணிச்சு.
ஏன்னா அந்த டிசைனிங்க்கு வந்து ஆல்ரெடி டிசைனர் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லி இது மாதிரி எனக்கு நான் பார்லர் வைக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அன்னைக்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு சார்ட் ஷீட் மாதிரி தான் வரும். இன்றைக்கெலாம் வந்து பேம்ப்ளெட்லாம் என்ன மாதிரி மாடலில் வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ பாரதிராஜ் அவர்கள் வந்து நம்மளுக்கு இந்த கஸ்டமர் எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, எப்படியெல்லாம் நம்ம வந்து சர்வீஸை ப்ரொவைட் பண்ணி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இப்படி லைசன்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்கா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியான விவரத்துக்கு கண்டிப்பாக நம்ம கோர்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ பாசல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இந்த பியூட்டி பார்லர் பிஸ்னஸ் கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் நிறைய வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் உங்கள் பார்லரில் வந்துட்டு இந்த மாதிரி காம்போஸ் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படியே தான் ஆஃபர் பண்ணுறேன். எஸ், முன்னாடிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போவும் நம்ம பண்ணுறோம். அப்படின்னா இப்போ கோவிட் சீசன்லலாம் வந்து பயங்கரமாக டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அன்றைக்கி ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே, ஏன்னா இப்போ இங்கே வரது யாருமே வந்து ஹை கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸ்க்கு வந்து அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப டைட் ஷெட்யூல்டு அவங்க எல்லாருக்குமே. அந்த மாதிரி சீசன்லலாம் ஹேர் கட்லாம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணேன். நம்ம ஆஃபர் மீன்ஸ் நம்ம ஆஃபர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, சிறப்பாக ஒரு சர்வீஸ் நடந்துகிட்ருக்கு, சிறப்பாக ஒரு நல்லா போயிட்டுருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஒரு ஹேர் கட் ஷேவ் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஆயில் மசாஜ் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஷேவிங் ஃப்ரீ, ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே சேர்த்து ஒரு விஷயம் பண்ணிக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆஃபர் வந்து நிறைய பண்ணிட்டோம். ஆஃபர் நிறைய பண்ணியிருக்கோம். மேக்கப்புக்கே வந்து நான் ஆஃபர் பண்ணியிருக்கேன். அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ, மேம் எனக்கு ஃபுல்லாக வேணாம், எனக்கு ஃபேஸ் மேக்கப் மட்டும் போதும் அப்படின்றவங்களுக்கு கூட ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய. ஸோ கஸ்டமர்ஸை வந்துட்டு எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுங்க, இல்லை ரேட் கம்மி பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் அது மாதிரி என்ன பண்ணுறீங்க? அது அவங்கள்ட்ட சொல்லும்போது நான் ஒரு பெரிய விஷயமே சொல்லியிருக்கேன். எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வந்துடுறவங்க தான் நம்மக்கிட்ட அந்த கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் திருப்பி சொல்கிற பதில் வந்து, நான் சர்வீஸே உங்களுக்கு டிஸ்கவுண்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் யாரும் கேட்க இல்லை, முடியாது. நான் சர்வீஸே இது வந்து டிஸ்கவுண்டாக தான் பண்ணுறேன்னு சொல்லும்போது யாரும் கேட்க முடியாது. மெயினாக இப்போ நம்ம பார்லர்ஸ் எடுத்த வரைக்குமே நம்ம எல்லாத்துக்குமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஃபினான்ஷியலாக ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க, சர்வீஸாக ஃபஸ்ட்டு பாருங்கள். சர்வீஸ் நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு ஃபினான்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் சேவை செய்யணும்னு ஒரு இடத்துல நிற்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் சேவையை செய்தால் உங்களோட பணம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏறிட்டு இருக்குன்றது என்னோட கருத்து. அப்புறம் ஒரு பார்லர் வச்சு இப்போ ஆல்மோஸ்ட் 1 இயராக பண்ணிருக்கீங்க இல்லையா உங்கள் ஓன் பார்லர். இங்கே வந்துட்டு இப்போ மக்கள் வராங்க இல்லையா, எந்த ஒரு சர்வீஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க, எந்த ஒரு சர்வீஸ் வந்து டிமாண்ட் இருக்குது? எனக்கு ரொம்ப சர்வீஸ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சர்வீஸ் கிட்ஸு சர்வீஸ் தான். ஓகே, கிட்ஸ் வராங்களாங்க? ஒரு நிறைய கிட்ஸுக்கு நான் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு கிரீன் டென்ஸில் நான் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன்ல, ஒரு மாதத்துக்கு 100 கிட்ஸு 150 கிட்ஸு ஹேர் கட் பண்ணுவேன் கிரீன் டென்ஸ்லேயே. அது ஏன்னா இப்போவும் அந்த மாதிரி ஒரு கிட்ஸு சர்வீஸ் நிறைய பண்ணுவேன். நிறைய கிட்ஸு வந்து நான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்வீஸ் நல்லா பண்ணுறோம் அப்படின்னா வந்து கிட்ஸு சர்வீஸ் தான். கிட்ஸுக்கு வந்து நிறைய பண்ணுவேன். அதே மாதிரி இங்கே டிமாண்ட் இருக்கிறது வந்து ஆயில் மசாஜ். ஆயில் மசாஜ் வந்து ஆண்களுக்கு இங்கே அதிகப்படியாக நான் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுறதும் அதுதான். ஆக்சுவலாக ஆயில் மசாஜ் ஒரு நார்மலாக இருக்கிற, ஏன்னா இன்றைக்கி நிறைய வேலை, நிறைய ட்ரெஸ்ஸு, பயங்கர டென்ஷனோடய தெரியுது எல்லாருக்கும். நான் சொல்கிறது லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்கிறது, எபோவ் 30க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து பெடிக்யூர் அண்ட் ஆயில் மசாஜ். ஆயில் மசாஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பெடிக்யூர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே வந்து, ஏன்னா இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து குழந்தைங்கள பார்த்துக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது, வாங்க மேம் நீங்கள் வந்து அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள், நான் யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்கிறது இல்லை. நான் கொடுக்குற சர்வீஸ் வந்து மெயினாக வந்து பெடிக்யூர் பண்ணிக்கோங்க, இல்லை ஆயில் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆயில் மசாஜ் மட்டும்தான் ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் அவ்வளோ இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி யாரும் குளிக்கிறது இல்லையே, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை, எண்ணெய் தேய்ச்சி எண்ணெயா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. என் முடிய 7 வருஷமா என்ன பார்த்தது இல்லை. இல்லை ஏன்னா ஆக்சுவலாக வந்து உங்களுதே வந்து இப்போ நான் உங்களுக்கே ஒரு சஜஷன் சொல்லுவேன். பியூர் கோகோனட் ஆயில் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சும்மா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். ஹேர் வாஷ் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். இல்லை அது ஆக்சுவலாக அது சீரியஸ்லி நீ என்னன்ற ஒரு விஷயமே நமக்கு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஆயில் வச்சுட்டு யாருமே வெளில போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, பிரேக்கேஜஸ் நிறையா வருது, ஆயில் நான் நிறைய வைக்கிறேன், ஹேர் ஃபால் வருது, அதிகப்படியான கூல் அதிகப்படியான ஹீட்டு ரெண்டுக்குமே நம்மளை ஹேர் டேமேஜ் ஆகும்.
அதே மாதிரி ஸ்கின்னும் டேமேஜ் ஆகும். நல்லா தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப ஹீட்டாகவும் குளிக்க மாட்டாங்க, ரொம்ப சில்லுன்னு குளிக்க மாட்டாங்க. ரெண்டுமே அதே மாதிரி தான். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சஜஷன் வந்து சொல்கிற அளவுக்கு நம்ம கிளிசன் கிளாம்ஸ் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து என்னை வளர்த்து விட்ட என்னோட ஓனர்ஸ் தேவி மேடம் அண்ட் ஆனந்த் சார். அது இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். 22 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளோட லைஃப் இந்த அளவுக்கு டேர்ன் ஆகுது, இந்த இடத்துல வந்து இன்றைக்கி ஸ்டே பண்ணி உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் ஒரு பியூட்டி பார்லர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்வீஸும் அதுக்கு தகுந்த ப்ரைஸு அதுக்கப்புறம் ஆஃபர் இதெல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணால் எப்படியெல்லாம் நம்ம கஸ்டமர் அட்ராக்ட் பண்ண முடியும், எப்படியெல்லாம் இந்த ஒரு பிஸ்னஸை வெற்றிகரமாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிற எல்லா வரைக்கும் நம்ம பாரதிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த மாதிரி இன்னும் இந்த பியூட்டி பார்லர் பிஸ்னஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நம்ம பாஸ்வால் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அந்த நான் மென்ஷன் பண்ண கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.